என் அன்பு பிள்ளையே, இந்த நொடி நீ அமைதியாகிரு. உலகம் உன்னை அவசரப்படுத்தலாம், உன் மனதை 1000 சிந்தனைகள் ஓடிக்கொண்டிருக்கலாம். ஆனா இந்த சில நிமிடங்கள் எனக்காகவும் உனக்காகவும் மட்டும். இப்போது வேறு எதையும் யோசிக்க வேண்டா. உன் இதயத்தை மட்டும் என்னிடம் திறந்துவிடு. அவசரப்படாதே. இந்த சில நிமிடங்களில் உன் கேள்விகளுக்கு எல்லாம் பதில் கிடைக்க வேண்டிய அவசியமில்லை. ஆனால் உன் இதயத்திற்கு ஒரு புதிய சமாதானம் கிடைக்கும். நீ இந்த வார்த்தையை கேட்பது ஒரு தற்செயல் அல்ல. இந்த வீடியோ உன் கண்களுக்கு முன் வந்தது ஒரு சாதாரண நிகழ்வு அல்ல. உன் விரல்கள் இதை தேர்ந்தெடுக்கவில்லை. உன் இதயம் என்னை தேடிக்கொண்டிருந்தது. உன் ஆன்மா ஒரு பதிலுக்காக ஏங்கிக் கொண்டிருந்தது. அதனால்தான் நான் உன்னை இங்கே வரவழைத்தேன். உன் அறைக்குள் கதவை மூடிக்கொண்டு யாருக்கும் தெரியாமல் நீ அமைதியாக அழுத அந்த இரவுகள் எனக்கு நினைவிருக்கிறது. உன் தலையணை மட்டுமே உன் கண்ணீரை அறிந்திருந்த அந்த நேரங்களும் எனக்கு தெரியும். மற்றவர்கள் உன்னை பார்த்து நல்லதா இருக்கிறே என்று நீ சொன்ன புன்னகையை நம்பியிருக்கலாம். ஆனால் அந்த புன்னகைக்கு பின்னால் மறைந்திருந்த சோர்வை நான் பார்த்தேன். பல நேரங்களில் உனக்கு வார்த்தைகளே இல்லாமல் போய்விட்டது. யாரிடமும் சொல்ல முடியவில்லை. யார் புரிந்து கொள்வார்கள் என்ற நம்பிக்கையும் இல்லாமல் போனது. ஆனால் உன் மௌனத்திற்கும் ஒரு மொழி இருக்கிறது. அந்த மொழியை நான் புரிந்து கொள்கிறேன். இன்று நீ தனியாக இல்லை என்பதையும் உன் பாரத்தை நீ தனியாக சுமக்க வேண்டியதில்லை என்பதை கூறவே நான் இன்று வந்திருக்கிறேன். பிள்ளையே, ஒரு கேள்வி கேட்கட்டுமா? இத்தனை காலமும் உன் வாழ்க்கையில் நான் உன்னை கைவிட்டதுண்டா? நீ இனி முடியாது என்று நினைத்த நாட்களிலும் உன்னை தாங்கி பிடித்தது யார்? நீ எல்லா கதவுகளும் மூடப்பட்டு விட்டது என்று அழுதபோது இன்னொரு வழியை உருவாக்கியது யார்? நீ தோற்றுவிட்டேன் என்று நினைத்த ஒவ்வொரு முறையும் மீண்டும் எழுந்து நிற்கும் பெலனை உனக்குள் வைத்தது யார்? யோசித்துப்பார். உன்னை இத்தனை தூரம் கொண்டு வந்த நான் இனிவரும் பாதையில் மட்டும் உன்னை விட்டு விடுவேனா? ஒரு சூழ்நிலையை மட்டும் பார்த்து உன் முழு எதிர்காலத்தையும் தீர்மானித்து விடாதே. நான் இன்னும் உன் கதையை எழுதி முடிக்கவில்லை. இப்போது உன் இதயத்திடம் ஒரு கேள்வி கேள். நீ உண்மையில் எதைக் கண்டு பயப்படுகிறாய்? நாளையா? பணமா? உடல் நலமா? குடும்பமா? மக்களுடைய பேச்சா? அல்லது எதுவும் மாறாது என்ற எண்ணமா? பயம் முதலில் ஒரு சிறிய சிந்தனையாகத்தான் வருகிறது. ஆனால் அது பொய். ஏனென்றால் நீ தனியாக இருந்திருந்தால் இந்த நொடி வரை கூட வந்திருக்க முடியாது. நீ பார்க்காத பல ஆபத்துகளிலிருந்து நான் உன்னை காத்திருக்கிறேன். அதனால் பயத்தின் குரலை கேட்காதே, என் குரலை கேள். இப்போது ஒரு நிமிடம் உன் கண்களை மூடு. உன் வாழ்க்கையில் நான் செய்த ஒரு அற்புதத்தை மட்டும் நினைத்துப் பார். அது பெரியதாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. ஒரு நாள் இனி முடியாது என்று நீ அழுதாய். ஆனால் இன்று அந்த நாளை கடந்து வந்திருக்கிறாய். அந்த நேரத்தில் எப்படி நான் உன்னை வெளியே கொண்டு வந்தேன் என்று நினைத்துப் பார். அந்த நினைவு உன் இதயத்தில் மீண்டும் நம்பிக்கையை எழுப்பட்டும். அந்த அற்புதம் நடந்த நாளில் அது கடைசி அற்புதம் என்று நான் சொல்லவில்லையே. அப்படி இருக்க இன்று ஏன் இனி எதுவும் நடக்காது என்று முடிவு செய்கிறாய்? பிள்ளையே, இப்போது நான் சில நொடிகள் பேசாமல் இருக்கிறேன். இந்த அமைதியில் கூட நான் உன்னோடு இருப்பதை உன் இதயம் உணரட்டும். வெளியில் எதுவும் மாறவில்லை என்று நீ நினைக்கலாம். ஆனால் உனக்குள் எவ்வளவு மாற்றத்தை நான் செய்திருக்கிறேன் என்று கவனித்தாயா? முன்பு சிறிய விஷயத்திற்கே உடைந்து போன நீ இன்று அதிக பொறுமையோடு இருக்கிறாய். முன்பு எல்லோரிடமும் பதில் தேடிய நீ இன்று என்னிடம் பேச கற்றுக்கொண்டிருக்கிறாய். முன்பு எல்லாவற்றையும் உன் பலத்தால் செய்ய நினைத்த நீ இன்று என்னை சார்ந்து நடக்க கற்றுக்கொண்டிருக்கிறாய். இதுதான் நான் உன் இதயத்திற்குள் செய்த முதல் அற்புதம். உன்னை மாற்றிக்கொண்டிருக்கிறேன் பிள்ளையே.
இன்று நீ தோல்வி என்று நினைக்கும் இந்த நாளை சில வருடங்கள் கழித்து திரும்பி பார்க்கும்போது இந்த நாளுக்காக நன்றி என்று நீ சொல்லப் போகிறாய். ஏன் தெரியுமா? இந்த நாட்கள்தான் மனிதர்களை விட என்னை நம்ப கற்றுக் கொடுத்தது. இந்த நாட்கள்தான் உன் இதயத்தை மென்மையாக்கின. அதனால் இந்த காலத்தை வெறுக்காதே. நான் வீணாக எந்த காலத்தையும் அனுமதிப்பதில்லை பிள்ளையே. நீ பார்க்காத இடங்களில் நான் அமைதியாக வேலை செய்து கொண்டிருக்கிறேன். நீ சந்திக்க வேண்டிய மனிதர்களை சரியான நேரத்தில் உன் பாதையில் கொண்டு வருகிறேன். நீ செல்லக்கூடாத பாதைகளை அமைதியாக மூடிக்கொண்டிருக்கிறேன். நீ பார்க்காத கதவுகளுக்கு பின்னால் உன் வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயத்தை நான் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். வெளியே எதுவும் நடக்காதது போல தோன்றலாம். ஆனால் விதை மண்ணுக்குள் வளரும்போது வெளியே சத்தம் கேட்காது. அப்படித்தான் உன் வாழ்க்கையிலும் ஆழமான வேலைகள் அமைதியாக நடந்து கொண்டிருக்கின்றன. நீ பார்க்கிற கேலண்டரின் படி அல்ல, நான் பார்க்கும் சரியான நேரத்தின்படி எல்லாம் நகர்கிறது. இப்போது நான் பேசுவதை சில நொடிகள் நிறுத்துகிறேன். உன் இதயத்தில் மிகவும் பாரமாக இருக்கும் ஒரு விஷயத்தை மட்டும் என்னிடம் சொல். ஒரே ஒரு வார்த்தை. உனக்கு என்ன வேண்டும்? நான் கேட்டேன். உன் கண்ணீரின் அர்த்தம் எனக்கு தெரியும். நீ தனியாக இந்த பாரத்தை சுமக்க வேண்டியதில்லை. அதை இப்போது என்னிடம் கொடுத்துவிடு. பிள்ளையே, காத்திருப்பது தண்டனை அல்ல. ஒரு பழம் கனிவதற்கு நேரம் தேவை. ஒரு குழந்தை பிறப்பதற்கு நேரம் தேவை. அதுபோல உன் ஆசீர்வாதத்திற்கும் ஒரு சரியான நேரம் இருக்கிறது. அந்த நேரத்தை நான் தவறவிட மாட்டேன். ஒரு நொடியும் முன்னதாகவும் இல்லை, தாமதமாகவும் இல்லை. சரியான நேரத்தில் அது உன்னை வந்து சேரும். நீ ஒருபோதும் திறக்க முடியாது என்று நினைத்த சில கதவுகள் என் கிருபையால் திறக்கப்படும். நான் திறப்பேன். நான் உன்னை உயர்த்துவேன். அந்த நாள் வந்தால் இதையும் தேவன் செய்தார் என்று நீயே சாட்சியாகச் சொல்வாய். அந்த நாள் நீ யாருக்கும் தெரியாமல் அழுத அந்த இரவு எனக்கு நினைவிருக்கிறது. ஆனால் நீ என்னிடம் கேட்ட அந்த ஜெபத்தை இப்போது நீ மறந்துவிட்டாய். நான் மறக்கவில்லை. அந்த ஜெபத்திற்குரிய பதிலை நான் ஏற்கனவே ஆயத்தப்படுத்திவிட்டேன். அதை நீ பெற்றுக்கொள்ளும் நேரம் நெருங்கிவிட்டது. இன்னும் ஒரு முக்கியமான உண்மை. நீ மற்றவர்களை மன்னிக்க முயற்சி செய்கிறாய். ஆனால் உன்னை நீ மன்னிக்கவில்லை. இன்று முதல் உன்னை என் பார்வையில் பார்க்க ஆரம்பிச்சு உன்னை நீ குற்றவாளி என்று அழைப்பதை நிறுத்து. என் அன்பு உன் தவறுகளை விட பெரியது. நான் உன்னை முழுமையாக அன்போடு போடு ஏற்றுக்கொண்டு விட்டேன். அந்த பாரத்தை இன்று என்னிடம் கொடுத்துவிடு. இன்று இன்னும் கிடைக்காததை மட்டும் எண்ணாதே. நான் ஏற்கனவே உனக்கு கொடுத்த நன்மைகளை நினைத்துப்பார். சுவாசம், உயிர், இன்றைய நாள், இவையெல்லாம் என் கிருபை. நன்றியுணர்வு உன் இதயத்திற்குள் வந்துவிட்டால் சமாதானமும் நம்பிக்கையும் உனக்குள்ளே ஊற்றெடுக்க ஆரம்பிக்கும். என் வாக்குறுதி இதுதான். உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிரு. நான் உன் பாதைகளை செவ்வப்படுத்துவேன். நீ எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை. நீ என் கரத்தை மட்டும் விடாம பிடித்துக்கொள். மீதியை நான் பார்த்துக்கொள்கிறேன். உன் கண்ணுக்கு தெரியாத இடங்களில்தான் உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய அற்புதங்கள் ஆரம்பமாகின்றன. இப்போது உன் பாரங்களை என்னிடம் ஒப்படைத்துவிடு. உன் பயம், உன் ஏமாற்றம் எல்லாவற்றையும் என்னிடம் விட்டுவிடு. ஆழமாக மூச்சை இழுத்துக்கொள். என் அன்பு உன்னை சுற்றி இருப்பதை உணர்ந்து கொள். நீ தனியாக போராடப் போவதில்லை. ஒரு விஷயம் மட்டும், இந்த வீடியோவை நீ மறந்தாலும் இன்று நான் உன் இதயத்தில் விதைத்த இந்த நம்பிக்கையை உன்னால் மறக்க முடியாது. ஏனென்றால் இன்று முதல் நீ என்னோடு நடக்கப் போகிறாய். நான் உனக்காக விழித்திருக்கிறேன். ஒரு நாள் இந்த வீடியோவை நீ நினைத்து பார்க்கும்போது
அந்த நாள்தான் தேவன் என்னோடு பேச ஆரம்பித்த நாள் என்று நீ அமைதியாக புன்னகைப்பாய். பிள்ளையே, இந்த வீடியோ இங்கே முடிகிறது. ஆனால் இன்று நான் உன்னோடு ஆரம்பித்த இந்த உரையாடல் இங்கே முடிவதில்லை. ஆமென். இந்த வார்த்தை உங்கள் இதயத்தோடு பேசியிருந்தால் ஆமென் என்று எழுதிவிடுங்கள். இன்று ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலம் யாருடைய இதயத்தோடு பேச விரும்புகிறாரோ அவர்களோடு அன்போடு பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆமென்.